விஜய் சமயத்தில் சொன்னது என்னன்னா 26 தேர்தலில் 2 பேர்த்துக்கு தான் போட்டி, ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை வச்சா முதல்வரும் சொன்னார் 2ஆம் இடத்துக்கு வந்து போட்டி போடுறாங்க அப்படின்ட்டு. இன்னும் பனையூரில் உட்காந்துருக்காரு. இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல விஜய் வெளியில் வரட்டும். ஒரு போராட்டம், மறியல், உண்ணாவிரதம், இதெல்லாம் தாங்க அரசியல். ஏசி ரூமில் உட்காந்து ட்விட் போடுறது வந்து அரசியல் கிடையாது. விஜய் என்ன தெரியுமா பண்ணணும்? போராடும் மாநில அரசு ஊழியர்களோட சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் போடுறதால 90 வயசு கழவர் அரசியல் தான் பண்ண முடியும். நீங்கள் இளைஞர், துடிப்பானவர், இறங்கி களத்தில் போராடுறதை விட்டுட்டு சும்மா ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு நான் தான் 2வது கட்சி, நான் தான் 3வது கட்சி, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. பனையூரை விட்டு வெளியில் வாங்க. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம். எவ்வளோ சுற்றுப்பயணம் போனீங்க? எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணாரா முதலமைச்சரான பிறகு? மதுரை மீட்ட சுந்தரபாண்டி தான் கடைசி படம். ஒரு சினிமாவும் ஒரு பக்கம் வச்சிருக்காரு, அரசியல் ஒரு பக்கம் வச்சிருக்காரு. வேலைக்கு ஆகுதுங்க. எடப்பாடி அவர்களை விட ஒரு 2% தான் வந்து கம்மியாக இருக்காரு. எடப்பாடி 20 அப்படின்னா ஒரு 18% அப்படின்னு சர்வேல வருது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. தோராயமாக கணக்கு போட்டிங்கன்னா 10% ஆதரவு இருக்குன்னு வச்சுக்கலாம். சட்டசபை தேர்தலில் அவர் வாங்குகிற சீட்டு, வாங்குகிற வாக்கு, வாங்குகிற எண்ணிக்கை வச்சு தான் விஜய்க்கு தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் இருக்கா இல்லையா முடிவு பண்ணக்கூடிய. இப்போ இல்லை. சீமான் 8, விஜய் 10. சீமான் இந்த தேர்தலில் 10% போகலாம், விஜய் ஒரு 12% போகலாம் அப்படின்னு கணக்கு பண்ணலாமே தவிர விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படி வந்து 40% வந்துடும் சொல்ல நான் தயாராக. ஓகே, அதான் இப்போ சீமானவர்கள் என்டிஏ கூட்டணியில் ஏதோ இணைய போகிறார் அப்படின்லாம் தகவல் வருது. அதெல்லாம் சீமானம் ரொம்ப கழிச்சு போயிட்டாங்க. போராடி 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 கழிச்சு போயிட்டா. கட்சி கலகலத்து போச்சு. நிறைய பேர் புட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீமான் வந்து கூட்டணிக்கு வந்த ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் எங்கே போவார்? திமுக பக்கம் போக முடியாது, அதிமுக பக்கம் போக முடியாது, பாஜக பக்கம் தான் போக முடியும். எனக்கு என்னமோ சீமான் என்டிஏல வருவார் தான் எனக்கு தோணும். ஓகே, அப்படி வரும் பட்சத்தில் அவரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்குமா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சமீபத்தில் வந்து ஒரு தனியார் சர்வே வந்து எடுத்திருந்தாங்க. அதில் வந்து ஒரு 4 குறிப்பிட்ட இடங்கள் வந்து சொன்னாங்க. முதலிடத்தில் வந்து திமுக, 2வது இடத்தில் எடப்பாடி, 3வது இடத்தில் விஜய், அதுக்கப்புறம் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அதுக்கும் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. இவங்க எல்லா கட்சியிலையும் வந்து சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எங்கள் கட்சியிலேருந்து சிஎம் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பதிலெலாம் சொல்கிறாரு. இந்த சர்வே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சர்வே எடுக்கப்பட்டது மார்ச் மாதம். இப்போ தேர்தல் வருதா? இல்லை, அடுத்த வருஷம் தேர்தல். இந்த ஒரு ஆண்டு காலம் என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. இன்னைக்கு திமுகவுக்கு போடணும்னு முடிவெடுத்த குறிப்பிட்ட சதவிகிதினர் தேர்தலுக்கு முன்னாடி திமுகவுக்கு போடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாங்கன்னா தலைகீழாக மாறுதா? ஸோ ஏங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஜூனியரில் இருக்கும்போது எடுத்த கருத்து கணிப்பில் தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு கருத்து கணிப்பும் தேர்தல் அன்னைக்கு எடுத்த எக்ஸிட் போல வித்தியாசப்படுது. ஏன்னா ஸ்விங் ஓட்டர் சில பேர் இருப்பாங்க, அன்டிசைடட் ஓட்டர்னு. நாங்கள் போய் கேட்போம் யாருக்கு போடுவேன், தெரியாதும்பாங்க. என்ன சார் தெரியாது சார், முடிவு பண்ணல அப்படி தான் சொல்லுவாங்க. நான் சர்வே எடுக்கும் போதெல்லாம் திமுக அதிமுகன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் விட்டுருங்க. ஒரு 40-50% மக்கள் அன்டிசைடட் ஓட்டராக இருப்பாங்க. முடிவு பண்ணல சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அப்படிம்பாங்க. ஏன்னா கேட்டால் அவங்க போடுற முடிவு தான் ஸ்விங்கு. ஜெயிப்பதற்கு தோக்கிறதுக்கு நடுவில் இருக்கிறது இருக்கே இந்த 30% வாக்கு தான். அதிமுக ஓட்டினாலும் மட்டும் அதிமுக ஜெயிக்க போகிறதில்ல, திமுக ஓட்டினாலும் மட்டும் திமுக ஜெயிக்க போகிறதில்ல. இந்த அன்டிசைடட் ஓட்டர் இருக்கா பாருங்க, எதுக்குமே யாரும் முடிவு பண்ணாத ஓட்டர், அவனோட வாக்கு எங்கே போதோ அங்கே தான் வெற்றி தோல்வி வரும். அதெல்லாம் இன்னைக்கு இந்த சர்வே பார்த்துட்டு கைத்தரலாம், வெரி குட், நல்ல ரிசல்ட். அடுத்த வருஷத்துல இந்த ரிசல்ட்டை வச்சு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா அடுத்த வருஷம் மக்களோட மனநிலை மாறும். இந்த 1 இயரில் எவ்வளோ பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க, எவ்வளோ பேர் மேலே புகார் வரப்போகுது, எவ்வளோ பேர் மேலே நடவடிக்கை எடுக்க போகுது, இதெல்லாம் இருக்குது. எந்த கட்சியில் சொல்கிறீங்க? எல்லா கட்சியிலையும் சொல்கிறேன், திமுக அதிமுக 2 கட்சியிலும் சொல்கிறேன். ஸோ கள நிலவரம் மாறிட்டே இருக்கு. அந்த மாறும் பொழுது மாற்றம் ஒன்றே நிலையானதுன்ற மாதிரி இந்த ரிசல்ட்டை வந்து இப்போ பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். தேர்தல் முன்னாடி எடுக்கிற சர்வே ரிசல்ட் தான் உண்மையான ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது
திமுக அதிமுக இந்த 2 பெரும் கட்சிகளும் 2026 வலிமையற்று போகும் அப்படின்னு தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆட்சி அதிகாரம் யாராவது தராங்க அப்படின்னு சொல்லும் போது பட்சத்தில் இந்த 2 கட்சிகளும் வலிமையற்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறாரு. எந்த 2 கட்சி? அதிமுக திமுக 2 கட்சியுமே சொல்றாரு. எங்க தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சி அதிமுக திமுக தாங்க. ஏதாவது ஒரு கட்சி வலிமையற்று போகுங்கிறார். ஒரு கட்சி வலிமையற்று போகலாம், 2 கட்சி ஏதோ ஒரு கட்சி. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக வலிமை இல்லாமல் தான் இருக்கு. ஸோ வலிமை உள்ள கட்சி பார்த்தீங்கன்னா திமுக. அது வலு இழந்தாதான் அதிமுக வலு பெறும். எப்போ வலு இழக்கன்னா ஆட்சி அதிகாரம் திமுக விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அடுத்த ஆட்சியை திமுக பிடிக்குமான பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. என்ன காரணம்னா சரித்திரம் சொல்லுது, 2 டேர்ம் அடுத்தடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தால் வரலாறே கிடையாது. கலைஞராலே அது பண்ண முடியல. ஸ்டாலின் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா டவுட்ஃபுல். உறுதியாக இருக்காரு 200 தொகுதிகள் நாங்கள் ஜெயிப்போம். உறுதியாக இருக்கிறதுல அவர் மன தைரியத்தை காட்டுறது. ஒரு அரசியல் தலைவர்னா உறுதியாக தான் இருக்கணும். நான் தோற்று போயிடும்னு சொன்னேன், இந்த அரசியல் தலைவர் மக்கள் எடுக்க மாட்டாங்க. 250 சீட் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிற தலைவர் தான் வேணும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் திமுகவோட தலைவராக வர முடியும். அந்த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் தான் டிஎம்கே ஓடுது. ஆனால் அது உண்மைக்கு ரியாலிட்டிக்கு உண்மைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங்காக இருக்கான ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா இப்போ அவன் கட்சிக்காரனே பற்றி சொல்கிறாரு, ஏங்க அடுத்த முதலமைச்சர் நாங்கள் சொல்கிற உதயநிதியா சட்டசபையே வரமாட்டேன்றாருங்க, மானிய கோரிக்கை வரமாட்டேறாரு, லேட்டாக வராரு, துரைமுருகன் 84 வயசுலாம் வந்து உட்காந்துக்கிறாங்க வரமாட்டேன், அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. அடுத்த முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் செய்யப்படும் உதயநிதிக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸ்டாலினுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது. அவரும் ஓய்வு பெறும் வயது வந்து அடைஞ்சார். ஸோ திமுகவில் நடக்கும் அந்த ஒரு பிரச்சனைகள் பெருமளவு வெடிக்குமான பெருமளவு வெடிக்கும். அது வெடிக்கும்போது தான் அது உண்மையான கள நிலவரம். திமுகவை எதிர்கொள்ள தகுதி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா திமுக தான் ஸ்ட்ராங். ஏன்னா அதிமுக ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை, பாஜக ஒரு கட்சி, அவ்வளோதான், மீது எந்த கட்சியுமே கிடையாது. அதனால 200-250 வாய்க்கு வந்து சொல்கிறதுக்கு காரணம் இப்போ இருக்கிற நிலவரம். இப்படி இப்போ இருக்கிற நிலவரம் மாறுமானா கண்டிப்பாக மாறும். ஒரு 4 கைது இந்த பக்கம், ஒரு 3 கைது இந்த பக்கம், 2 கன்விக்ஷன் இந்த பக்கம், 3 கன்விக்ஷன் இந்த பக்கம் வந்ததுன்னா தலைகீழாக மாறிடும். அப்போ எது பெருசுங்கிறது அந்த நேரத்தில் வச்சு தான் சொல்லணும். இப்போவே இல்லை அடுத்த வருஷம் அதிமுக தான் பலம் பெறும், திமுக வீக் ஆகிடும் எதிர்பார்த்து சொல்கிறது வந்து முட்டாள்தனம். ஏன்னா அந்த மாதிரி நம்மளால் யூகிக்க முடியாது. என்ன நடக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர இப்போ வந்து 3 பேர் திமுகவில் வந்து இல்லை மக்களோட ஆதரவு வச்சு நம்ம சொல்லிடலாம்ல. மக்கள் வந்து இப்போ ஒரு கடும் எதிர்ப்பில் திமுக மேலே இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசி வரோம். அப்படிங்கிற நிலையில் கொஞ்சம் வலிமையற்று போகும் தான் எடுத்துக்கணும். இல்லை வலிமை எவ்வளோ வலிமையற்று போகும் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தை இழக்கும் அளவுக்கு வலிமையற்று போகுமா, இல்லை தொங்கு சட்டசபையில் திமுக தலைமை தாங்கிறதுக்கு வலிமையற்று போகுமாங்கிற அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும்னா தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு மக்களோட மனநிலை ஒரு சுற்றுப்பயணம் பண்ணி நம்மளோட திறமை ஆம் சேர் டிடெக்டிவ்ன்ற மாதிரி சும்மா சேரில் உட்காந்துட்டு திமுக தோற்கும் அதிமுக ஜெயிக்கும் சொல்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. ஓகே, இப்போ ஸ்டாலினே சொல்கிறது என்னென்னா, திமுக நாங்கள் தான் முதலிடம், நாங்கள் தான் ஆளுங்கட்சி, 2வது இடத்துக்கு தான் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, 2வது இடத்துக்கான சேருக்கு தான் வந்து நிறைய கட்சிகள் போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் ஆளுங்கட்சி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 26 ஆளுங்கட்சியாக வருவாரா அப்படிங்கிற கேள்வி அப்படி சேர்த்து தான் சொல்கிறாரு, 26 தான் சொல்கிறாரு. அது அவருடைய தைரியத்தை காட்டுறதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 26ல் திமுக திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதிமுக வரலாம், இல்லை அதிமுக கூட்டணி வரலாம், பாஜக தனியாக வருமா கேட்டிங்கன்னா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பாஜக தனியாக போட்டு தமிழ்நாட்டில் பாஜக முதலமைச்சரை வருமானா டவுட்ஃபுல். ரியாலிட்டிங்கிறது வேறு, ஆசைங்கிறது வேறு. ஆசை இருக்கலாம் எல்லாருக்கும், பாஜக தனியாக வந்து போட்டு முதலமைச்சராக வந்து அண்ணாமலை உட்காரணும்னு. ஆனால் ரியாலிட்டி பிரகாரம் நடக்காது. அண்ணாமலைக்கு தெரியும், பாஜகவுக்கு தெரியும். ஆக இப்போ இருக்கிற நிலைமை பிரகாரம் 1 ஆண்டு காலம் நடக்கும் விஷயங்கள், கைதுகள், நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸ் வச்சு தான் நம்ம தேர்தல் முடிவுகளை கணிக்க முடியுமே தவிர இப்பயே உட்காந்துட்டு அடுத்த வருஷம் விஜய் தோப்பான்னு சொல்றதுலாம் வந்து கட்டுக்கதையாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, விஜய் சமயத்தில் சொன்னது என்னன்னா 26 தேர்தலில் 2 பேத்துக்கு தான் போட்டி, ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதை வச்சா முதல்வரும் சொன்னார் 2வது இடத்துக்கு வந்து போட்டி போடுறாங்க அப்படின்ட்டு. விஜய் 2வது இடத்துக்கு ஆசைப்படுறது சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? டிவிகே vs டிஎம்கே. விஜய் ஒன்றும் அரசியல் ஆரம்பிக்கலைங்க, ஆரம்பிச்சாரு. இப்போதான் டாஸ் போட்டிருக்காரு, பேட்டிங் ஒன்றும் ஆரம்பிக்கல, 6 அடிக்க ஆரம்பிக்கல, இன்னும் பனையூரில் உட்காந்துருக்காரு, இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல விஜய் வெளியில் வரட்டும், வந்து மக்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டோம்.
ஒரு போராட்டம், மறியல், உண்ணாவிரதம், இதெல்லாம் தாங்க அரசியல். ஏசி ரூமில் உட்காந்து ட்விட் போடுறது வந்து அரசியல் கிடையாது. சவுண்ட் பைட் கொடுக்குறது அரசியல் கிடையாது. மக்களோட பிரச்சனைகளை எடுத்து கையில் எடுத்து போராடணும். விஜய் என்ன தெரியுமா பண்ணணும்? போராடும் மாநில அரசு ஊழியர்களோட சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா விஜய்க்கு அந்த ஓட்டெல்லாம் வரும். போராடும் மாணவர்கள், போராடும் ஆசிரியர்கள், எவ்வளோ பேருக்கு அதிருப்தி இருக்குது இந்த அரசாங்கத்தின் மேலே. அவங்க கூட சேர்ந்து ஸ்டேட்மெண்ட் விட்டால் மட்டும் போராதுங்க. ஸ்டேட்மெண்ட் விடுறதால 90 வயசு கழவர் அரசியல் தான் பண்ண முடியும். நீங்கள் இளைஞர், துடிப்பானவர், 45 வயசு தான் ஆகுது உங்களுக்கு, 40 வயசுக்குள்ளே கம்மியாக இருக்கீங்க. இறங்கி களத்தில் போராடுறதை விட்டுட்டு சும்மா ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு நான் தான் 2வது கட்சி, நான் தான் 3வது கட்சி, அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. அரசியல் ஆட்டத்தை துவக்கினாரான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பனையூரை விட்டு வெளியில் வாங்க, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம். எவ்வளோ சுற்றுப்பயணம் போனீங்க? ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணார்? எப்படி முதலமைச்சர் ஆனார்? ஆந்திரா முழுக்க நடப்பயணம் போனார். சந்திரபாபு நாயுடு எப்படி பண்ணார்? நடப்பயணம் போனார். வைகோ என்ன பண்ணார்? நடப்பயணம் போனார். நீங்கள் நடப்பயணம் போங்க, தமிழ்நாடு முழுக்க 3 மாதம் சுற்றுங்க, 6 மாதம் எடுத்துக்கங்க, சினிமா ஷூட்டிங்லாம் தள்ளி வைங்க. எம்ஜிஆர் ஆக்ட் பண்ணாரா முதலமைச்சரான பிறகு? மதுரை மீட்ட சுந்தரபாண்டி தான் கடைசி படம், முடியாதுன்ட்டார். எம்ஜிஆர் போய் கேட்டாங்க, கால் ஷீட் கேட்டாங்களாம், என்னத்துக்கு மீட்டிங்கில் பேசுறதுக்கான்னு கேட்டாங்க, நடிக்கிறதுக்கு. என்னைக்கே முடிவு பண்ணி நடிக்க முடியாது, போயிட்டாங்க தலைவர் வணக்கம்ட்டாரான். அதுதான் எம்ஜிஆர். ஒரே ஆள் 2 குதிரையில் பயணிக்க முடியாது. இப்போ சினிமாவும் ஒரு பக்கம் வச்சிருக்காரு, அரசியல் ஒரு பக்கம் வச்சிருக்காரு, வேலைக்கு ஆகுதுங்க. தமிழ்நாடு மக்கள்லாம் ரொம்ப ஷூடு. விஜய் அவங்களுக்கு பிடிக்கும், விஜய் மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்காங்க. ஓட்டு போடும்போது விஜய் பிடிக்கும்பா, ஓட்டு இங்கே போடு, மாற்றி போட்டுருவாங்க. அதனால் விஜய் முழு நேர அரசியல்வாதியாக மாறினா தான் அவருக்கு செல்வாக்கு கூடும். இப்போ இருக்கிற செல்வாக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு மேம்போக்கான செல்வாக்கு தான். காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பிரயோஜனப்படாது. உள்ளூரை உடைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி அரசியலில் போராடி அடி வாங்கி உத வாங்கி லத்தி சார்ஜ் வாங்கி சிறையில் வாடி அப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டில் ஈடுபடுமே தவிர ஏசி ரூம் பாலிடிக்ஸ் வில் நாட் ஹெல்ப்புங்கிறது விஜய் கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்பார். சார், இந்த நிலையிலே வந்து அவருக்கு இப்போ ஒரு எடப்பாடி அவர்களை விட ஒரு 2% தான் வந்து கம்மியாக இருக்காரு. எடப்பாடி 20 அப்படின்னா ஒரு 18% அப்படின்னு சர்வேல வருது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலெக்ஷன் நிற்கிறவருக்கு அந்த ஓட்டர் சர்வே மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாதுமா. நீங்கள் விஜய்க்கு தோராயமாக கணக்கு போட்டிங்கன்னா 10% ஆதரவு இருக்குன்னு வச்சுக்கலாம், தோராயமாக. அது இன்னும் அன்டெஸ்டட். அது டெஸ்ட் பண்ணி பார்த்து இப்போ பாஜகவுக்கு என்டிஏக்கு 18%னா அந்த 18% குருட்டாம்போக்கில் சொல்கிறது இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீத அடிப்படையில் கூட்டி கழித்து பார்த்து கணக்கு பண்ணி 17லேருந்து 18ன்னு ஒரு பாஜகவுக்கு என்டிஏக்குன்னு வச்சுருக்கோம். திமுகவுக்கு அதிமுக இதெல்லாம் டெஸ்டட். விஜய் அன்டெஸ்டட். எந்த தேர்தலையும் போட்டி போடல. அவர் நட்டிருந்தாருன்னா ஈரோட்டில் போட்டு ஒரு பண்ணியிருக்கலாம். அவர் பண்ண மாபெரும் தவறு ஈரோட்டில் போட்டி போடாது. போட்டி போட்டுருந்தாருன்னா நீ பர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கும். 20, 25, 15, 10ன்னு தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு அவர் டிமாண்ட் பண்ணியிருக்கலாம். யார் சொன்னாங்களே தெரியல, தப்பான அட்வைஸ் கொடுத்து போட்டி போட மாட்டாங்க. இப்போ டைரெக்டாக சட்டசபை தேர்தல் போட்டு தான் போட்டி போட போகிறார். அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு விஜயின் அரசியல் எதிர்காலம் பற்றி நிர்ணயிக்கப்படும். அது வரைக்கும் பேசுகிறதுலாம் ஏஷியன் தான். சட்டசபை தேர்தலில் அவர் வாங்குகிற சீட்டு, வாங்குகிற வாக்கு, வாங்குகிற எண்ணிக்கை வச்சு தான் விஜய்க்கு தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் இருக்கா இல்லையா முடிவு பண்ணக்கூடிய. இப்போ இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் தான். இப்போ அவர் தனித்து தான் நிற்பாருன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போகிறாரு. அவங்களும் சொல்கிறாங்க தனித்து நிற்கிறது அவருக்கு பலமாக பலவீனமா? தனியாக நின்னா ஒரு 10% வாங்கலாம். ஆனால் திமுகவோட வாக்கு ஏன்னா எங்கேருந்து இல்லை, எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு டிஎம்கே கூட போட்டி அப்படிங்கிற. ரைட்டுங்க. இப்போது 100 இருக்குன்னா விஜய் வந்தால் 100லேருந்து எடுப்பாரே தவிர 150லேருந்து எடுக்க முடியாது. 100 தான் மேக்சிமம். அந்த மாதிரி வாக்குகள் தமிழ்நாட்டில் கூடியிருக்கலாம். இப்போ எடுத்த ரீசன் சர்வே பிரகாரம் இளைஞர்கள் வாக்கு போடலாம், யூத் எல்லாம் போடலாம். ஆனால் அவர் ஜெயிக்க உண்டான வாக்குகள் வந்து அதிமுக திமுக தான் பிடுங்க வேண்டியிருக்கும். எங்கேருந்து பிடுங்குறாரு, அதிகமாக பிடுங்குறாருன்னு யாருக்கு நஷ்டம்? இப்போ திமுக அதிகமாக பிடுங்கினாரு வச்சுங்க, திமுக தோக்கும். அதிமுகலேருந்து பிடுங்குறாருன்னா அதிமுக தோக்கும். அதிமுக பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கம்மி. பாஜகலேருந்து பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கம்மி. காங்கிரஸ்லேருந்து பிடுங்குவாரா? கம்மி. விசிகாலேருந்து பிடுங்குவாரா? கம்மி. ஸோ திமுக வாக்கு தான் அவர் பலி வாங்குவார். அப்போ திமுகவுக்கு சேதம் அதிகமாக இருக்கும், இவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம இப்போ கால்குலேஷன் பண்ணி பேசலாமே தவிர ரியாலிட்டிங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் அவர் திமுக ஓட்டு எடுத்தாரா, அதிமுக ஓட்டு எடுத்தாரா, விசிக ஓட்டு எடுத்தாரான்னு முடிவு பண்ணக்கூடிய தகுதி
இப்போ கூட இல்லை, தேர்தல் பின்னிய காலகட்டங்கள் தான். ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக குத்து மதிப்பாக பேசலாமே தவிர விஜய் ஒரு 10% வாக்கு எடுப்பாருங்க, சீமான் 8, விஜய் 10, சீமான் இந்த தேர்தலில் 10% போகலாம், விஜய் ஒரு 12% போகலாம் அப்படின்னு கணக்கு பண்ணலாமே தவிர விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படி வந்து 40% வந்துடும் சொல்ல நான் தயாராக இல்லை. ஓகே, அதான் இப்போ சீமானவர்கள் என்டிஏ கூட்டணியில் ஏதோ இணைய போகிறார் அப்படின்லாம் தகவல் வருது. அதெல்லாம் சீமானம் ரொம்ப களைச்சி போயிட்டாங்க, போராடி 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 கழிச்சு போயிட்டா கட்சி கலகலத்து போச்சு, நிறைய பேர் புட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக போட்டி போட்டு முதலமைச்சர் ஆவாரன்னா அதுவும் டவுட்ஃபுல். அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு எல்லா கேண்டிடேட் ரெடி பண்ணிட்டார் அவர், எல்லா சீட்டுக்கும் ஆள் ரெடி பண்ணி அவர். சீமான விஷயத்து கரெக்டு, என்ன தேர்தல் என்ன வந்தாலும் எல்லாம் போட்டி போடுவார், ஜெயிக்கிறதுல அதை பற்றி கவலைப்படல. ஒரு காலைக்கு ஜனங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மனநிலை அவர் மனநிலையில் இருக்கலாங்க. அவர் கூட இருக்க தொண்டர்கள் மனநிலையில் இருப்பாங்களா? 30 வருஷம் வெயிட் பண்ணுவாங்களா? 20 வருஷம் வெயிட் பண்ணுவாங்களா? டவுட்ஃபுல். ஸோ சீமான் வந்து கூட்டணிக்கு வந்த ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் எங்கே போவார்? திமுக பக்கம் போக முடியாது, வேறு அடுத்தது சாய்ஸு அதிமுக பக்கம் போக முடியாது, பாஜக பக்கம் தான் போக முடியும். நீங்கள் கேட்கலாம் பாஜக கடுமையாக எதிர்க்கிறாருன்னு. கடுமையாக எதிர்த்தவங்களாம் அடுத்த நாள் போய் கை கோத்து கூட்டணி அமைச்செல்லாம் பார்த்தோம். ஸோ எதிர்ப்பெல்லாம் அதெல்லாம் அரசியல்பா அப்படிங்கிற ஒரு இளைஞர் எடுத்துக்கவே தவிர எனக்கு என்னமோ சீமான் என்டிஏல வருவார் தான் எனக்கு தோணுது. ஓகே, அப்படி வரும் பட்சத்தில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக இல்லை, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இல்லை. அவரோட கட்சி பிரதானமாக அப்படி பார்த்தீங்கன்னா பாமக கூட தான் என்டிஏல இருக்குது. அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளராக போடுவாங்களா? நீ கேட்குற கேள்வி. சீனியர் மோஸ்ட்டுங்க ராமதாஸ் எல்லாம் என்டிஏல இருக்காரு. அவரை பார்த்து ரியாலிட்டிங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற. ரியாலிட்டிங்கிறது என்டிஏ கூட்டணியில் பிரதான கட்சியாக இருக்க போகிறது அதிமுக மட்டும்தான். அடுத்த பிரதான கட்சி பாஜக, அப்புறம் வந்து அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்து 3வது இடத்துல சீமான் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பாஜக கூட்டணியிலேயே அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அடுத்து சீமான் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நம்பர் ஆஃப் சீட் எவ்வளோ பிடிச்சிப்பாங்கன்னு தெரியல. பட் சீமான் வந்தார்னா திமுகவோட தோல்வி உறுதி செய்யப்படும். உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.